ஒரு 16 வயசுல இந்த 18 வயசுக்குள்ளேயே எனக்கு பாபா கிடச்சிட்டார். எனக்கு அந்த ஆறாரை கிடச்சாருன்னா மயிலாப்பூரில் இருக்கிற பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியார் தான் கிடச்சார். அவர் தான் எங்களுக்கு முதல் குரு. நாங்கள் அவரை தான் ரொம்ப நாள் வரைக்கும் பாபான்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அவர் மூலமாக தான் எங்களுக்கு பாபா கிடச்சார். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவர் முதல் இந்த ஆல் இண்டியா சாய் சமாஜத்தில் அந்த கோவில் ஆரம்பிக்கிற போதும் அவர் தான் முதல் பிரசிடெண்ட்டு, அவர் தான் ஃபவுண்டர், அவர் தான் சுவாமிஜி ஆரம்பித்தார். அதில் ஃபஸ்ட்டு செக்ரட்டரியாக அவர் பிரசிடெண்ட்டுக்கு கீழே இருக்கிற பாக்கியம் எம்எஸ் ராஜகோபாலுங்கிற எங்கள் ஹஸ்பண்டுக்கு கிடச்சிது. எங்களுக்கு அந்த பாக்கியத்தினாலையும் அவர் கொடுத்த ஊதி குங்குமம் விபூதி அந்த பிரசாதம் சுவாமிஜி கையால் வாங்கிட்டதுனால தான் இன்னி வரைக்கும் 92 வயசும் 102 வயசுக்கும் நாங்கள் ஊஞ்சல் ஆடிட்டு இன்னும் உட்காந்துருக்கோம்னா அந்த நரசிம்ம சுவாமிஜிங்கிற பாபாவை காட்டி கொடுத்தார். நாங்கள் அவரை காட்டி கொடுத்துட்டு அவர் சித்தி அடைஞ்சிட்டார். நாங்கள் எரிக்கி அவரை பிடிச்சுன்னுட்டோம். அவரே எங்களை எரிக்கி பிடிச்சுன்னுட்டார், கட்டி அணைச்சுட்டார். அவரை விட்டு நான் விலக முடியல. அப்படியே அவர் வந்து அன்புங்கிற ஒரு கயத்தினால எங்களை பின்னிவிட்டார் 2 பேரையும். எங்களுக்கு 2வது எனக்கு இன்னொரு வசதியாக என்ன போச்சுன்னா, அவரும் ஒரு பாபா டிவோட்டி, நானும் ஒரு பாபா டிவோட்டி. பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறேன்னா வேண்டாம், பாபா கோயிலுக்கு சூறக்காய் போடுறேன்னா சரிம்ப. அந்த மாதிரி நாங்கள் ஐக்கியம் ஆகிட்டோம். பாபாவோட ஐக்கியம் ஆகிட்டோம்னாக்க அதுக்கு எத்தனையோ காரணம் நான் சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒரு அடி எடுத்து வச்சா முன்னால் ஒரு அடி வச்சு, முன்னால் ஒரு அடி வச்சு எங்களை இழுத்துன்னு போய் எங்கள் காரியத்தை நடத்தி கொடுத்தார் பாபா. அந்த மாதிரி எங்களுக்கு ஸ்டெப்பாக இன்னி வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாகவே இருக்கிற வழியை காட்டி கொடுத்தோ, அமைதியாக இருக்கிற வழியை கொடுத்தோ. மயிலாப்பூர் கோவிலில் போய் நீ அமைதியை இரு, நோக்கு அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது அப்படிங்கிற மாதிரி பாபா காட்டி கொடுத்துட்றார். அதில் நிறையா விஷயங்கள் பார்த்தாச்சு, நிறையா கமிட்டியில் பார்த்தாச்சு, நிறையா பக்தால பார்த்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் ஒரு 25 பேரோடு ஆரம்பித்த கோவில் இன்றைக்கி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பக்தால் வரத்தை பார்த்தும் சந்தோஷப்பட்டு அது மேலே மேலே விருத்தியார்த்தப்பட்டிருக்கிற ஒரு பெரிய சீனியர் டிவோட்டி நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் அதில் ஐக்கியம் வளர்ப்பனதுனால இந்த குடும்பத்தில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாபா கோயிலுக்கு போகிறத பற்றி நான் எங்கேயாவது போனால் கூட என் கணவருக்கு என்ன பாபா கோயிலுக்கு தான் போயிருப்பாம்பர். அந்த மாதிரி நாங்கள் வந்து பாபாட்ட ஈடுபாடாக எடுத்து ஒவ்வொரு இதையும் நான் சொல்லணும்னா நினைக்கிறது. அது ஒரு நாள் கூட சொன்னால் கூட படாது. அத்தனை அனுபவம், அத்தனை எக்ஸ்பீரியன்ஸு. 7 தடவை ஹார்ட் அட்டாக் வந்து அவரை காப்பாற்றி இன்றைக்கும் உட்காந்து வச்சுருக்கார். பைபாஸ் சர்ஜரி கூட கிடையாது. பட் அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னா அவர் சீரடிநாதன் தான். அவரை வந்து கேட்காத கொடுக்க தெய்வம். அவரை போய் நீங்கள் எனக்கு அதை கொடு. இப்போ நம்ம வந்து திருவாலங்காட்டில் நிலம் வாங்கினார். நிலத்தை வந்து அவர் யார்கிட்ட போய் கேட்கல. ஒரு பெரிய பக்தனை அனுப்பிச்சு நான் கொடுக்குறேன், நீ கட்டுப்பான்னு கொடுத்தார். அந்த இடத்துல வந்து அது வந்து பாபா அங்கே ஏன் உட்காரணும்னா, சித்தர்கள் ஏதாவது வாழ்ந்திருப்பா, இல்லை புராண காலத்தில் ஏதாவது சிவஸ்தலமாக இருந்திருக்கு, ஏதாவது அந்த இடத்துல ஒரு ஐதீகமாக இருந்தால் தான் பாபா வந்து உட்காருவார். பாபா உட்காரத்துக்கு புனிதமான இடத்த தேடுவார். அது புனிதமான ஒரு மனிதா கையால் தான் அந்த இடம் கிரவுண்டு கிடைக்கும். அப்படிப்பட்ட கிடச்சி அதை இன்னைக்கு இந்த பாலாங்கிறவர் வந்து அதை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். அந்த கோவிலில் போய் முதல் அடிக்கல் நாட்டணும்னு கூப்பிட்டவொடனே நிறைய கோவிலில் போய் அடிக்கல் நாட்டிட்டு நிறைய கும்பாபிஷேகத்துக்கு போய் 108 கும்பாபிஷேகம் பார்க்குறேன், 108 கோவில் பண்ணுறேன், 2000-3000 பஜனை பண்ணுறேன்னு வேண்டிட்டு எல்லாத்தையும் முடிக்க போகிறேன். அந்த அளவுக்கு பாபா கூட எனக்கு ஈடுபாடு. நான் எத்தனையோ கும்பாபிஷேகம் பார்த்துருக்கேன். ஆனால் பாபா கும்பாபிஷேகத்தை பற்றி தான் சொல்கிறேன். 108 பாபா கோவிலை பற்றி தான் 108 போகணும்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஏன்னாக்க அப்படி இழுத்து நம்மளை கவர் பண்ணக்கூடிய தெய்வம் சீரடி சாய்நாதன். அந்த கோவிலில் வந்து இப்போ அது அவர் வந்து அன்றைக்கி வந்து அடிக்கல் அம்மா நீங்கள் சீனியர் பெரியவா சுவாமிஜியோடு இருந்தவா மயிலாப்பூர் கோவிலில் நீங்கள் வந்து பாதத்தை வைக்கணும், 2 செங்கல் எடுத்து வைக்கணும்னு என்னை கூப்பிட்டு கொண்டாடும். ஏன்னா வந்து பாபா தான் கூப்பிட்டாருதான் நினச்சினோடனே அந்த பாலாங்கிற அவர் பெரியவர் வந்து கூப்பிட்டாரு நான் நினைக்கல. ஏன்னா எனக்கு எல்லாரையுமே நான் பாபா சொல்லாத, பாபா நினைக்காத, பாபா நடக்காத நான் அந்த இடத்துக்கு போகவே முடியாது. ஏன்னா பாபா நினச்சி பாபா இந்த லேடி வரணும், இந்த பொண்ணு இந்த நம்ம டிவோட்டி வந்து நம்ம பக்தர் வந்து இந்த கல்லை வைக்கணும், இது வச்சா நன்னா நடக்கும், இது மேலே மேலே விருத்தியாகணும், பாபா தீர்மானம் பண்ணித்தான் நம்மளை கூப்பிடுறாருங்கிறத நம்ம மனசில் நினச்சிதான் அந்த கல்லை முதல் கல்லை எடுத்து வைக்கணும். என்ன பாபா நீ கூப்பிட்டுருக்க, நான் வந்து வைக்கிறேன், இத்தனை பேரில் என்னையும் கூப்பிட்டேனே, நான் வச்சுருக்கேன், இந்த கோவில் நன்னா வரணும், இந்த கும்பாபிஷேகத்தை நான் இருந்து பார்க்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன்.
எனக்கு 92 வயசு. எனக்கு வேறு எந்த ஆசையும் கிடையாது. ஆனால் இந்த ஆசை எனக்கு நிறைய இருக்குது. அந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் ஆகி அதை நல்லா பார்க்கணும். கூடிய சீக்கிரம் அந்த கோவில் கட்டி முடிக்கணும். நிறையா பக்தர்கள் வரணும். நிறையா பேர் கை கொடுக்கணும். ஒரு ஒரு புஸ்தகத்தில் ஆன்மீக புஸ்தகம் ராமகிருஷ்ண விவேகானந்தர் எழுதியிருந்த ஒரு செங்கல், ஒரு ஒரு கோவில் கட்டுறான்னா ஒன்றால் நிறையா கொடுக்காட்டா கூட ஒரு செங்கலுக்காவது கொடு, ஒரு அடிக்காவது கொடுத்தா நீ கோவில் கட்டின பரம்பரை நீ அத்தனை செங்கலுக்கு நீ பைசா கொடுத்த மாதிரி. கடைசியில் 100 ரூபாய் முடிக்க முடியலன்னு திண்டாடிட்டு வந்து பகவானே வந்து 1 ரூபாயை கொடுத்தோ அந்த 100 ரூபாய் தட்சணையை வந்து ஒரு பக்தருக்கு பிரார்த்தனைக்கு கொடுத்த அந்த மாதிரி நீ ஒரு செங்கலாவது கொடு, அதுக்குள்ள பைசாவாவது கொடு. அந்த கோவில் புண்ணியம் உன் குடும்பத்துக்கு வந்து சேரும். உன் பரம்பரைக்கே அந்த புண்ணியம் வரும். நீ கோவில் கட்டினேன்னா உன்னால் கட்ட முடியாது, எல்லாராலையும் அதுக்கு பாக்கியம் கிடைக்காது. அது பகவான் பாபா பார்த்து இறங்கி நீ கட்டு உத்தரவு கொடுத்து நமக்கு தெம்பை கொடுத்து தைரியத்தை கொடுத்து அந்த மாதிரி நம்ம பண்ணினாத்தான் அந்த மாதிரி நமக்கு ஒரு பாபானுடைய ஏற்பாடு இருந்தார். அப்படியே நான் பண்ண அந்த மாதிரி நமக்கு கிடைச்சதுன்னா அதை நம்ம இழக்கக்கூடாது. இன்னைக்கு நமக்கு கூப்பிடுற ஒரு கோவில் கட்ட ஒரு செங்கல் எடுத்து வைக்க சொல்ற ஒரு கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்குறாருனாக்க எத்தனையோ உடம்பு இருக்கும் நமக்கு, அதை நினச்சிருக்கக்கூடாது. அதோடு நம்ம அந்த போய் அதில் கலந்துட்டு ஒரு நல்ல காரியத்தை பண்ணிப்போம். ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தா இத்தனை புண்ணியம் உண்டு, ஒரு கோபுரத்தை பார்த்தா இத்தனை புண்ணியம் உண்டு. அந்த கும்பாபிஷேக பலன் நமக்கும் வந்து சேரும். நம்ம அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டா நம்ம நோய் நொடி தீரும். பாபானுடைய உதியினால எத்தனையோ பேரை பாபா காப்பாற்றிருக்கார். அந்த உதி பிரசாதத்தை வாங்கி ஸ்வீகரிச்சுன்னு வருவோம். அப்படிங்கிற மனசில் ஒரு நோக்கத்தோடு நம்ம அந்த கும்பாபிஷேகத்தை அட்டன் பண்ணணும். ஒரு கோயிலில் போய் ஏதோ நம்மளை செங்கல் வைக்க கூப்பிட்டாங்க, அடிக்கல் இது பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்கன்னு போயிட்டு வரக்கூடாது. அந்த கோவில் மேலே தலைச்சு வர்றதுக்கு நம்ம பாபாட்ட தினம் பிரார்த்தனை பண்ணணும். சாயி, நான் வந்து உன்னை கேட்க வேண்டாம், உனக்கே தெரியும், நீ தானே இதை எங்களை ஆரம்பிக்க சொன்னேன், நீ தானே நான் வந்து உட்கார போகிறேன்னு சொன்னேன், உன்னை நம்பி தானே ஆரம்பித்தோம், நீயே இதை கட்டி கொடுத்துருவேன், இதை முடிச்சு கொடுத்துருவேன் நீங்கிற நம்பிக்கையோடு தான் இறங்கியிருக்கேன். உன் மேலே இருக்கிற நம்பிக்கை ஸ்ரத்தை ரெண்டும் எனக்கு குறையாத இருக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் நீ எனக்கு உதவியாயிரு. நீ கேட்காத கொடுக்குற தெய்வம் என்னுடைய லைஃப்பில் 70 வருஷத்தில் நான் அனுபவித்தது. இது எல்லாரும் 5 வருஷம் 10 வருஷத்தில் அனுபவித்தது எத்தனையோ சொல்கிறேன். நான் 70 வருஷத்தில் என்ன அனுபவிச்சிருக்கேன்னா, கேட்காத கொடுக்குறவர் யாருன்னா சீரடி சாய்பாபா தான். நீ எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு நம்ம கேட்க வேண்டாம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக்கும் போது கூட அவர் உயிரை கொடுன்னு கேட்கல, என் உயிரை ஒரு நிமிஷம் முன்னால் கொடுத்துட்றேன்னு தான் சொன்னேன். அவர்கிட்ட லஞ்சம் கொடுத்து அவர்கிட்ட போய் நம்ம எந்த காரியத்தையும் சாதிச்சுக்க முடியாது. ஃபோன் விடுவார் நம்மளை. மனசை அவர்கிட்ட கொடுத்துட்டோம், சரணாகதி அடைஞ்சு உன் பாதத்தை பிடிச்சிட்டேன், நீ என்னுடைய கஷ்டத்தை உங்கள் அதில் போட்டுட்டேன், நீ ஏற்றுனுட்டேன்னு என் மனசில் பட்டு கொடுத்து நீ என்னை காப்பாற்றுவே, இந்த காரியத்தை நடத்தி கொடுவேன்னு அவர் மேலே சகல பாரத்தையும் போட்டுட்டோம். நம்ம சாஷ்டாங்க நமஸ்காரத்தை பண்ணி ஒரு காரியத்தை ஆரம்பித்தோன்னா நம்ம மயிலாப்பூர் சீரடி பாபா கண்டிப்பாக அதை முடிச்சு கொடுப்பாருன்னு நம்பிக்கை தான் நமக்கு. ஸ்ரத்தை தான் முக்கியம். அதுக்காக நம்ம ஸ்ரத்தையாக அந்த காரியத்தை எடுத்து நடத்துறதுக்கு நம்மளும் பாடுபடாத உட்கார்ந்த இடத்துலயே ஒரு கோவில் வரணும்னு நினைக்கக்கூடாது. எத்தனையோ தாழ்மைகள் இருக்கும், எத்தனையோ ஏற்ற வித்தியாசங்கள் இருக்கும், எத்தனையோ வேற ஏதோ ஒரு இது பழிச்சொல் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும். உங்காரியத்துக்காக வந்தேன் உங்காரியத்துக்காக அப்படின்னு நீ போனேன்னா கண்டிப்பாக உனக்கு முடிச்சு கொடுத்துருவேன். கூடிய சீக்கிரம் அந்த கோவில் வரணும். எல்லா பக்தாலும் ஒரு 10 அடிக்கு ஒரு 10 அடிக்காவது ஒரு அவருக்காக ஒரு தட்சணையை கொடுத்தாதான் அது வந்து 10 பேர் சேர்ந்து தான் ஒரு 2 கையும் சேர்ந்தால் தான் ஒரு கும்பிடு போடலாம், 2 காலும் சேர்ந்தால் தான் நம்ம நடக்கலாம். அந்த மாதிரி 10 பேர் சேர்ந்தால் தான் ஒரு காரியம் ஃபினிஷ் ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு 10 பேரோ 100 பேர் நமக்கு தேண்டு எங்கே கோவில் கட்டுறாளோ, என்ன மாதிரி இடமோ, எப்படி இடமோ, அந்த இடம் எப்படிப்பட்டது தெரிஞ்சுட்டு ஆன ஒரு கைங்கரியத்தை பாபாக்காக செய்கிறோம். கேட்குறவாளுக்காக செய்யலை, இது பாபாக்காக செய்கிறோம், தெய்வத்துக்காக செய்வோம், தெய்வ சங்கல்பம், அதான் நம்மள்கிட்ட அவள் அனுப்பிச்சிருக்கார் பாபா அப்படிங்கிற ஒரு மன நோக்கத்தோடும் எல்லாரும் அவளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு கைங்கரியம் கொடுத்தா இன்னும் ஒரே வருஷத்தில் அந்த கோவில் ஆகிடும். என்னுடைய ஆசையும் நான் இன்னும் ரொம்ப வயசாக எடுத்து ரொம்ப நாள் நான் இருக்கிறதுங்கிறது அதிகப்படியான ஒரு ஆசை.
அதுக்குள்ளே இந்த மாதிரி கும்பாபிஷேகத்தெல்லாம் பார்த்து முடிக்கணும்னு ஒரு ஆசை. இத்தனை கோவில் பாபா கோயில் வந்துருத்துங்கிற சந்தோஷத்தோடு என் ஆத்மா சித்தி அடையணும். ஜெய் சாய்ராம். இது வந்து ஒரு அதிகாரமாகவும் ஒரு இது போல ஒரு அதிகாரமாகவும் இது கண்டிஷன்லையோ கேட்கல. அவாவா இஷ்டப்பட்டு ஒரு அன்புனால எல்லாருக்கும் பக்தி வேணும். ஒரு தடவை பரமாச்சாரியார்கிட்ட போய் டிவிஎஸ்காரர் வந்து கேட்டார், இந்த ரூம் எல்லாம் நாங்கள் கட்டி கொடுக்குறோன்னு. அப்போ டிவிஎஸ்ல ஒரு பெரிய பரமாச்சாரியார் என்ன சொன்னார்னா, ஒன்னால இதையும் கட்டி கொடுக்க முடியும், இன்னொரு பெரிய கோபுரத்தையும் கட்டி கொடுக்க முடியும். எல்லாருக்கும் பக்தி, எல்லாருக்கும் புண்ணியம் வரணும்னா உன் ஸ்டாஃப் எல்லாத்தையும் 10 ரூபாய் கேட்டு வாங்கிடுவா. எத்தனை ஸ்டாஃப் இருக்காளோ அவள்கிட்டலாம் 10 ரூபாய் கேட்டு வாங்கிடுவா. அத்தனை பேருக்கு அந்த புண்ணியம் போய் சேரணும்னு. நான் பக்கத்துல இருந்தேன். இப்ப காஞ்சி மடத்துல நான் கற்பகாம்பாளுக்காக காசு மாலை கொண்டு போய் நாங்கள் சாத்திரத்துக்கு கேட்டுட்டு இருந்தோம். அப்போ அவர் பரமாச்சாரியார் சொன்னேன், உன்னுடைய ஸ்டாஃப்னுடைய ஒத்தத்தருடைய சம்பளத்துலேருந்து 10 ரூபா பிடிச்சு கொண்டு கொடு, அதில் சேரட்டும், அது அவளுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கட்டும் அப்படின்னு. இந்த 10 ரூபா தான் கொடுக்குறோமே, நமக்கு இத்தனை புண்ணியம் வந்துருமான்னு நினைக்காதுங்க. அவன் 10,000 கொடுத்தாலும் சரி, 10 லட்சம் கொடுத்தாலும் 10 ரூபா கொடுக்குறவாளுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும். அதனால நம்ம வந்து ஒரு அர்ச்சனை பண்ணால் கூட 10 ரூபா போட மாட்டேங்கிறது இந்த காலத்தில். ஒரு கோவில் கட்டுறதுக்கு நம்மளுடைய கையிலேருந்து ஏதாவது சேர்த்து வச்சுட்டு அதை நம்ம ஒரு தர்மமாக பண்ணி, ஒரு கோவில் தானே உருவாருது, அந்த கோவிலில் வந்து நம்ம மாத்திரம் அனுபவிக்கப்படலே, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அதை அனுபவிக்கப்படுறாளே அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணத்தை வச்சுட்டு ஒரு கோவில் ஸ்தாபனத்துக்கு நம்மளால ஆன உபகாரத்தை பண்ணுவோம். ஜெய் சாய்ராம். பாபா நடத்தி கொடுப்பார், நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருவோம். சாஷ்டாங்க நமஸ்காரம். ஸ்ரீ சாய்நாதாய நமக.